நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அவன் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரிக்ஷாக்காரன் அவன் பக்கத்தில் வந்து நின்று, சார். அவன் திரும்பி பார்த்தான். ரிக்ஷாக்காரன் சுற்றுமுற்று பார்த்துட்டு, வேணுமா சார்? 18 வயசு, புது பொண்ணு. இவனுக்கும் புரிஞ்சுது. இவனுக்கு இதில் ஏற்கனவே அனுபவம் இருந்தாலும் திடீர்னு இப்படி ஒருத்தன் வந்து கேட்கும்போது அவனுக்கு பயமாக இருந்துச்சு. அவன் நிற்கிற பஸ் ஸ்டாண்டில் போக்குவரத்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரிக்ஷாக்காரன் மேலும் மேலும் அந்த பொண்ணை பற்றி வர்ணிச்சிக்கிட்டே இருந்தான். மறுக்கவும் முடியாமல் போகவும் மனம் இல்லாமல் அவன் தயங்கி நின்னான். கடைசியில் துணிஞ்சு ரிக்ஷாவில் ஏறிட்டான். ரிக்ஷா போக போக அவன் மனசில் பயம் அதிகமாச்சு. யாராவது போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டா எவ்வளோ அவமானமாக போயிடும். இறங்கி விடலாமல் கூட அவன் நினச்சான். அவன் நினைக்க ரிக்ஷா போய்கிட்டே இருந்துச்சு. அவன் நினச்சது ரிக்ஷாக்காரனுக்கு புரிந்து கொண்டானோ என்னவோ அவனுக்கு தைரியம் கொடுக்க ஆரம்பித்தான். உன்னை பார்த்தா புதுசு போல் இருக்குது சார். நீ எதுக்கும் கவலைப்படாத சார். போலீஸ்க்கெல்லாம் நாங்கள் அப்பப்போ காசு கொடுத்துருவோம். நம்ம ரிக்ஷா கிட்டே எவனும் வரமாட்டான். நாங்கள்லாம் உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம் சார். துரோகம் பண்ண மாட்டோம். ஏதோ வயிற்று பிழைப்புக்காக இந்த காரியத்தை செய்கிறோம். அவனுக்கு மனசுக்குள்ளே திக்கு இருந்தாலும் ரிக்ஷாக்காரன் சொல்கிறத கேட்டுக்கிட்டே அமைதியாக வந்தான். ரிக்ஷா 1000 விளக்கில் ஹோட்டல் நோய்ஸுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள ஒரு சந்துக்குள்ளே போச்சு. அதுலேருந்து இன்னொரு சந்துக்குள்ளே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே 4 ஓட்டு போட்ட வீடு லைனாக இருந்துச்சு. எந்த வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா கதவு கிடையாது. கோணி சாக்கை தான் கதவு மாதிரி செஞ்சு போட்டிருந்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது ரிக்ஷாக்காரன் சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தான். அந்த பொண்ணுக்கு சரியாக அவன் சொன்ன மாதிரி 18 வயசு தான் இருக்கும். ரிக்ஷாக்காரன் 25 ரூபா வாங்கிட்டு அவன் போயிட்டான். அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணு அவனை பற்றி சொன்னான். எனக்கு கல்யாணம் ஆன 2 மாதத்தில் என்னுடைய கணவன் என்னை கைவிட்டுட்டு போயிட்டான். நான் அடைக்கலம் தேடி ஒருத்தவங்கிட்ட போனேன். அவனும் இந்த தொழிலை என்னை பயன்படுத்திக்கிட்டான். நான் ஒருத்தவங்ககிட்டே வாழ நான் நினச்சேன். பட் என்னால் வாழ முடியல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேளு நிம்முன்னு சொல்கிறான். அந்த கேள்வி கேட்ட உடனே இவன் திகச்சு போயிடுறான். அவள் என்ன கேட்டானா, நீயே என்னை வச்சுக்கிறியா, நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதை கேட்டவுடனே அவன் என்ன சொன்னானா, அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அவன் என்ன நினச்சானா, எந்த ஒரு சீர்திருத்தவாதியும் மேடையில் விசாரம் ஒரு கெட்ட பழக்கம், அது ஒழிக்கப்பட வேண்டியது, அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும், மேடையில் தான் பேசுவாங்க தவிர அதை அவங்கள செய்ய சொல்லும்போது யாருமே அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டான். அவன் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டான். அவன் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்து படுத்து தூங்கலான்னு பார்த்தா இரவு முழுக்க அவனுக்கு தூக்கமே வரலை. அந்த பொண்ணோட ஞாபகமாகவே இருந்துச்சு. அதை பற்றினுடைய சிந்தனையும் அதனோட தாக்கமும் அவன் மனசுக்குள்ளே விடிகிற வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே நீடிக்கலை. அதுக்கப்புறம் அவன் குளிச்சுட்டு சுத்தபத்தமானதாக அவன் உணர்ந்து அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான்.